சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். பழைய நகையை கொடுத்து வைட் 11 மந்த்ஸ்ல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். கோவை மாவட்டம் அத்திப்பாளையம் பிரிவு சாலையில் தனியாருக்கு சொந்தமான பம்ப் கம்பெனி ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்த கம்பெனிக்கு கடந்த 26ஆம் தேதி பிற்பகல் நேரத்தில் 7 வடமாநில பெண்கள் யாசகம் கேட்பது போல உள்ளே வந்துள்ளனர். அப்போது ஊழியர்களின் கவனத்தை திசை திருப்பிய வடமாநில பெண்கள் கம்பெனி வளாகத்தில் வைத்திருந்த காப்பர் ஒயர் மற்றும் பித்தளை உலோகங்களை திருடிச் சென்றுள்ளனர். அந்த பெண்களின் செயலால் சந்தேகமடைந்த ஊழியர்கள் கம்பெனியில் இருந்த பொருட்களை சரிபார்த்துள்ளனர். அப்போது சுமார் 1.5 லட்சம் மதிப்புள்ள கம்பெனி பொருட்களை வடமாநில பெண்கள் திருடிச் சென்றது தெரிய வந்துள்ளது. இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அதில் 4 பெண்கள் ஊழியர்களின் கவனத்தை திசை திருப்பும் போது மீதி இருந்த பெண்கள் கம்பெனி வளாகத்தில் இருந்த பொருட்களை திருடியுள்ளனர். இது தொடர்பாக பைப் கம்பெனியின் உரிமையாளர் கோவை சரவணம்பட்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அதன் பேரில் இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து சிசிடிவி காட்சிகளை வைத்து விசாரணை மேற்கொண்டு வரப்படுகிறது. இதுபோல சந்தேகத்திற்கு இடமளிக்கும் வகையில் யாரேனும் சுற்றித் திரிந்தால் தங்களுக்கு தகவல் தெரிவிக்குமாறு போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். சென்ற வருடம் இதே பாணியில் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பகுதியில் 4 பெண்கள் கொண்ட கும்பல் கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றியது. இதில் ஒரு பெண் கையில் குழந்தையை வைத்துக் கொண்டு உண்மையாகவே பிச்சை எடுப்பது போல தோற்றத்தை ஏற்படுத்தியிருந்தார். அவருடன் வந்த மற்ற பெண்கள் உள்ளே புகுந்து திருட்டில் ஈடுபடுகின்றனர். இங்கு கோவையில் நடந்த சம்பவத்திலும் இதே போல நடப்பதை வீடியோவில் காண முடிகிறது. இந்த கும்பல் யார்? சத்தியமங்கலத்தில் கைவரிசை காட்டிய கும்பல் இவர்கள்தானா என்பது தொடர்பாக போலீசார் தீவிர விசாரணைகள் ஈடுபட்டு வருகின்றனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.